இதுக்கு அடுத்தது ராமபக்தி மகிமையே வேற தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போறார். தர்மம் வேத்தி நிசாச்சரேந்திர சகஜஹா லேபே ச முக்திம் கதஹா ராஜ்யம் பிராபச பாதுகா கபிபதிஹி சமானிதோ பூததா யாச்சந்தே நஹி வேதனம் ஜலநிதௌ கிருத்வா சேதும் பிரபோ பக்த்யாஸ்தே மஹிமானம் ஈத்ருஷம் அஹம் ஜானாமி சீதாபதே தர்மம் வேத்தி நிசாச்சரேந்திர சகஜஹா. அருமையான ஸ்லோகம். ராம பாதாம்புஜ பக்தியினால யார் யார் என்ன மகோன்னத ஸ்திதி அடைஞ்சா ராமபக்தன் ஜெய 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 ஜெயன்னு வாழ்வான். ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுதே மொத்தம் 4 புருஷார்த்தம் தானே. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதெல்லாம் ராமபக்தியால எப்படி கிடைக்கும் என்கிறத இந்த ஸ்லோகம் ஆரம்பத்துல சொல்ற. இங்க தர்மத்தை புரிஞ்சுட்டவன் யாரு அப்படின்னு நிசாச்சரேந்திர சகஜா. ராமபக்தியினால ஒரு ராட்சசனுக்கு தர்மம் புரியும். யாரு? விபீஷணன். விபீஷணன் பொதுவா ராட்சசாள் அப்படின்னாலே கிரூரமானவாதான். ராட்சசாளுக்கு கிரௌரியம் அப்படிங்கிறது சுபாவம். கிரௌரியம் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது விபீஷணம் தர்மத்தை புரிஞ்சுட்டார் அப்படிங்கிறது எப்படின்னா ராமபக்தியினால. ராமாயணத்துல எந்த கட்டத்தை இத மனசுல வச்சுட்டு இந்த வார்த்தையை ஸ்ரீ அண்ணா எழுதியிருப்பார் அப்படின்னா இது யுத்தகாண்டம். யுத்தகாண்டத்தினுடைய முடிவுல ஸ்ரீராமர் அயோத்திக்கு திரும்பி வந்துட்டார், உட்கார்ந்து இருக்கார். பரதன் அங்கேருந்து வர ராமரை விழுந்து சேவிச்சு கைகளை பூச்சி இருக்கிறார். 14 வருஷம் கழிச்சு ராம தரிசனம். அத்திய ஜென்ம கிருதார்த்தம் மே, என் ஜென்மா சபலமாயிடுச்சு, என் ஜென்மா சபலமாயிடுச்சுங்கிறான் பரதன். பாதுகைகளை மறுபடியும் ராமருக்கே சமர்ப்பிச்சு விட்டார். கண்கள்ல ஆனந்த கண்ணீர், வேணி சிலிர்த்து நிற்கிறான். சிரசு மேல அஞ்சலி, சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயானந்த வர்த்தமான். இந்த நிலை பரதனுடைய நிலை. அங்க ராமரிடத்துல அவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு காட்டுக்கு போயிருந்திருக்கிற காலத்துல இந்த கோசல ராஜ்யம் தனகோஷம், தானிய கோஷம் முதலிய பல விஷயங்கள்லையும் பல மடங்கு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. நான் உழைச்சேன், என்னால முன்னேற்றத்தை அடைஞ்சதுன்னு சொல்லல. பவதஹா தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயா. இதெல்லாம் பிரபோ உங்களுடைய பாதுகைகளுடைய பெருமை என்று சொன்னார். அதோட நிறுத்தல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, வாழலாம் சூழ்ந்து பார்த்துட்டு இருக்கா. என்னென்ன இத சொல்றாரு பரதன், என்ன செய்ய போறார். இன்னைக்கு கதை சொல்லலாம், கேட்டுடலாம். அங்க இருந்து பார்த்தா தெரியும். என்ன அண்ணா தம்பியின் இடத்துல பெரிய சொத்த ஒப்படைச்சுட்டு கிளம்பி போயிட்டார். 14 வருஷம் கிளம்பி போயிட்டார். 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கார். திரும்பி வந்தா இவ்வளவு பெரிய சொத்து. பித்ரு பைதாமகம் ராஜ்யம் கஸ்ய நாவர்த்தையன் மனஹா. பித்ரு பைதாமகமான சொத்து, ரொம்ப பெரிய சொத்து. இந்த சொத்தை மறுபடியும் அண்ணன் இடத்திலேயே திரும்பி கொடுக்கணும்னு எந்த தம்பிக்காவது உலகத்துல தோணுமா? எவ்வளவு பிரியமா அண்ணன் தம்பின்னு பழகிட்டு இருந்தாலுமே கடைசியா அவ பிரியம் உண்மையா இல்லையாங்கிறது எங்க தெரிய வரும்னா சொத்தை பங்கு போடும்போது. அண்ணாவாகவும் தம்பியாகவும் இருக்கிறவாள்னா சொத்தை பங்கு போடும் பொழுது தாயாதியாகவும் பங்காளியாகவும் ஆயிடுவார். அந்த அண்ணா தம்பிங்கிற பேரே மாறிடும்.
அது மாதிரியான இடத்துல தம்பியா இருக்கக்கூடிய பரதன் 14 வருஷம் அண்ணா கொடுத்த சொத்தை கட்டி ஆண்டுட்டு தான் தன் உழைப்பினால முன்னேற்றிட்டு, பெருமை கட்டி ஆளல, சொத்தை முன்னேற்றிட்டு இன்னைக்கு பிரபு இடத்துல சொல்றார், இதெல்லாம் முன்னேற்றத்தை கண்டு இருக்கு, எல்லாம் உங்க அருளாலதான் இவ்வளவு முன்னேறி இருக்குன்னு பரதன் சொல்றாரு. திருப்பி கொடுக்க போறாரா அவரே வச்சுக்க போறாரு? யாருக்குமே இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாக்குறவாளுக்கலாம். 14 வருஷம் கழிச்சு வந்த அண்ணன் இடத்துல மறுபடியும் கொடுப்பாளா யாராவது? அது மாதிரி கூட நடக்குமா? என்ன பண்ண போறாரு பரதன்? அல்லது இவ்வளவு தூரம் நான் வச்சிருக்க உழைச்சிருக்கேன், முன்னேற்றிருக்கேன், அதனால எனக்கு ஒரு பாதியை கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்கணும். அது மாதிரி கேட்க போறாரா? என்னதான் செய்ய போறார் அப்படின்னு வானராள்லாம் ஈகரா பார்த்துட்டே இருக்கும் பொழுது பரதன் ராமரை பார்த்து சொல்றார், இந்த சொத்து இது எல்லாத்தையும் ராமச்சந்திர பிரபு இடத்திலேயே அர்ப்பணம் பண்ணேன். 14 வருஷம் எனக்கு கொடுத்து அடுத்த 14 வருஷம் உங்களுக்கு இருக்கட்டும், அடுத்த 14 வருஷம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா ஆவத்வமிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தையே, எதுவரைக்கும் இந்த பூமண்டலம் சுழலுமோ, எதுவரைக்கும் இந்த பூமி இருக்குமோ அது வரைக்கும் ராமராஜ்யம் நடக்கணும். இதுதான் அடியனுடைய பிரார்த்தனை என்று பரதன் சொல்லி ராமரை விழுந்து சேவிக்கிறான். பரதன் சேவிக்கும் பொழுது அங்க சுத்தி இருந்த வானராள்லாம் இருக்காளே, இப்ப நான் சொன்ன உடனே கைதட்டினா பார்த்தேல, அது மாதிரி அவள்லாம் எக்ஸ்பிரஷன் என்னென்ன, முமுச்சுகு வானராக பாஷ்பம், அங்க சுத்தி இருந்த வானராள்லாம் கண்ணீர் விட்டா அப்படின்னு வார்த்தை. வானராள்லாம் கண்ணீர் விட்டான்னு சொல்ற இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ற, அங்கதான் பாயிண்ட் வருது. விபீஷணனும் கண்ணீர் விட்டார், விபீஷணனும் கண்ணீர் விட்டார்னு சொன்ன போறாத வால்மீகியோட வாக்கியம் என்னென்ன, ராட்சசமான விபீஷணனும் கண்ணீர் விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து போடுற. ஏன் அப்படின்னு, ராட்சசாளுக்கு கிரௌரியம்ங்கிறது சுபாவம், குரூரத்தனம் அப்படிங்கிறது சுபாவம். விபீஷணனுக்கு குரூரத்தனம் இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கூட அவ்வளவு ஈஸியா ஒரு ராட்சசங்கள்ல இருந்து கண்ணீர் வருதுங்கிறது விளையாட்டு இல்லை. அவரி வந்துடாது, கண்ணீர் வந்துடாது. அப்படின்னு இருக்கும் பொழுது ராட்சச விபீஷணா, விபீஷண கண்ணீர் விடுறத கொண்டாடுறார் வால்மீகி. பரதாழ்வானுடைய பெருமை என்ன அப்படின்னு, ராட்சசன் கண்ணிலேயும் கண்ணீர் வந்து விடும் அப்படிங்கிறத சொல்ற. ராட்சச விபீஷணா, ராட்சசன் கண்ணுல ஏன் கண்ணீர் வருதுன்னா தர்மம் வேத்தி. அந்த க்ஷணம் பரதனுடைய இந்த ஒரு பக்தி விபீஷனுடைய இன்னைக்கு ஏன் நம்ம கண்ணீர் விடணும்? ராம கதை கேட்டோ பரத கதை கேட்டோ நமக்கு கண்ணீர் வந்துடும். கண்ணீர் விட வேண்டியது, கண்ணீர் விடணும் சாஸ்திர விதி இல்லை. சஞ்சானம் முதல்ல ஆச்சரியம் பண்ண வேண்டியது அப்படின்னு விதிச்சிருக்கலையா? அது மாதிரி கதை கேட்ட கண்ணீர் விட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு விதியான, அதெல்லாம் விதியெல்லாம் கிடையாது. ஆனா சில இடங்கள்ல கதை கண்ணீர் வந்துடும். ஏன் வருது? ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அம்சம் கதையில நம்ம வந்து ஸ்பர்சிக்கிறது, நமக்கு ஒரு லயம் ஏற்படும். அது மாதிரிதான் இங்க வரக்கூடிய கல்யாணம் விபீஷண கதையை போய் ஸ்பர்சிக்க விபீஷணர்களுடைய கண்ணீர் வந்து கொடுத்துரும் என்கிறத வால்மீகி ஆச்சரியமான கொண்டாடுறார் இல்லையா? அதுதான் இங்க சொல்றார். தர்மம் வேதி விசாசரேந்திர சாதனா, ஒரு ராட்சசம் தர்மம் தெரிஞ்சவனா, தர்மத்தை உணர்ந்தவனா. அடுத்த புருஷார்த்தம் மோட்சம். மோட்சத்தை யார் அடைஞ்சார்? ஒரு கழுகு மோட்சத்தை அடைஞ்சது.
லேகே ச முக்திம் ககா, லேகே ச முக்திம் ககா. அப்படி அடைய முடியுமா அப்படின்னு அவர் சங்கல்பிச்சா அடைய முடியும். அவருடைய அருள் இருந்தா அடையும். மோட்சம் விளையாட்டா யாரும் அடையக்கூடாது. ரொம்ப அதிகமான மோட்சம் அடையாத உபதான் நம்முடைய அபராதிகள் எல்லாம் பார்க்கிறதாலே தெரியும். எல்லாருக்குமே பித்ருலோகம் 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 தாண்டி கிடையாது. பித்ருலோகத்துக்கு போறது அவரோட பித்ருக்களோட சேர்த்து வச்சுக்கிறது, பித்ருக்களோட ஒன்று இருக்கா அப்படிங்கிறது தான் அங்க பிரதானமா இருக்கு. பித்ருலோகத்தை தாண்டி இருக்கிறது அர்ச்சிராதி மார்க்கம். இப்போ ஆழ்வார் வாசனம் சேமிச்சா இல்லையா, அதுல வரக்கூடிய விஷயங்கள் பித்ருலோகம் வரைக்கும் என்னென்ன போனா திரும்ப வேண்டியதுதாங்கிறது. பல கோடி ஜனங்கள் பல கோடி ஜீவன்கள் அப்படிதான் போவா வருவா. அதை தாண்டியாச்சு அர்ச்சிராதி மார்க்கத்துல போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்புறதுங்கிறது கிடையாது. அதுலயும் கூட மகர்லோகம், ஜனலோகம், தபசுங்கிற லோகம், இவ்வளவு லோகங்கள் இருக்கு. அந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலையும் கூட இதுக்கு கிரமமுக்தின்னு பேர். எல்லாத்தையும் தாண்டியாச்சு அப்படின்னா அங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பெரும் பாழையோ அப்படிங்கிற ஒரு அந்தகாரம், தமசு, அவ்யக்தம், அது வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு சம்சாரம் எட்டுமா. அதையும் தாண்டி போயாச்சு அப்படின்னா தான் பரமபதம், தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரையா. அந்த பரமபதம் அப்படின்னு சொல்லுங்கோ, வைகுண்டம்னு சொல்லுங்கோ, அருள்மயமான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு வைகுண்டம் கிடைக்கும். ரொம்ப மகோன்னத ஸ்திதியை அடைஞ்ச ரிஷிகள், முனிவர்கள், மகாத்மாக்கள் அவளுக்கு எல்லாமே எட்டினது இல்லை. எல்லாருக்கும் பிரம்மலோகம் வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும் சம்சாரம் தான். பிரம்மலோகம் வரைக்கும் போறவா எல்லாருமே. வைகுண்டத்துக்கு போறதுக்கு பெரிய யோக்கியதை வேணும். அப்படிலாம் இருக்கும் பொழுது இங்க என்ன அப்படின்னா லேகேச்ச முக்திம் ககா, அப்படிப்பட்ட வைகுண்டத்துக்கு ஒரு கழுகு போயிடுத்து. ஏன்னா ராமபக்தி மகிமை, ராமபக்தியினால எதுவும் நடக்குங்கிறத காட்டி கொடுத்து இல்லையா இந்த கழுகு ஜடாயு. ஏன்னா அந்த பிரபுவனுடைய உள்ளத்தை உருக்கி கொடுத்து அந்த பிரபுவுக்கு சொந்தமான லோகத்தை அவர் கொடுக்கிறார். அவர் நம்ம யார் கேட்கறதுக்கு? ஒரு வீட்டுக்கு ஒருத்த சொந்தக்காரன் அப்படின்னா அந்த வீட்டை அவன் கொடுக்குறான், யாரோ வரவாளுக்கு கொடுக்குறான். அந்த வீட்டை எப்படி அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆக்ஞா மயாத்தும் அப்படின்னு கச்ச லோகான உத்தமான கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருத மயாத்ரஜ, என் ஆக்ஞா நீ வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லினா அனுப்புறாரு இவர். சடாயுவை வைகுண்டத்துக்கு ஏத்தி அப்படின்னு குலசேகராழ்வார் வாசனம். அவருடைய ஆக்ஞா மாத்திரத்தினால, அவருடைய அனுகிரக மாத்திரத்தினால எந்த ஒரு யோக்கியத்தையும் தேவையில்லாதபடிக்கு வைகுண்டத்துக்கே போயிட்டார் ஜடாயு. அப்படிங்கிறது ராமபக்தியினுடைய மகிமை. ராஜ்யம் பிராபச்ச பாதுகா. அடுத்தது அர்த்தம். தர்மம் மோட்சங்கிற ரெண்டு புருஷார்த்தம் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது அர்த்தம். பெரிய சம்ராட்டாயாச்சு. யார் சம்ராட் ஆனது அப்படின்னு ஒரு கட்டை ராமனுடைய அனுகிரகத்தினால பெரிய சம்ராட் ஆயிடுத்து. என்ன சொல்ற? பாதுகைங்கிறது இந்த இடத்துல ஒரு ரசமான கதை ஒண்ணு சொல்லுவா பெரியவாழ்னா. ஒரு நாளைக்கு ராமர் அப்படி கட்டாட்சிச்சாராம் பாதுகைய. யாரா இருந்தாலும் சபைக்குள்ள பிரவேசிக்கணும், பாதரட்சையை வெளியில போட்டுட்டு தானே பிரவேசிக்கிறார். இந்த நிலையில அது இருக்கு பாத்தியா. அப்போ மனசுல அவருக்கு தோணித்து, உன்னை ஏத்தி சிம்மாசனத்துல உட்காந்து வைக்கிறேன் பாரு, சாம்ராஜ்யத்தையே ஆளும்படியா உன்னை பண்றேன் பாரு நினைச்சார். அது மாதிரியா இந்த பாதுகைகளை சாம்ராஜ்யாதிபதியாக ஆக்கினார் ராமர். ராமருடைய அனுகிரகம் இருந்தா கட்டையும் ராஜ்யத்தை ஆளும். கபிபதி சம்மானிதா அபூத்.
ஒரு வானரனும் சம்மானம் உடையவனாக ஆனான். அழகா சொல்றான், டீசென்டா சொல்றான். ஏன்னா அவன் கதையை ரொம்ப பேத்தட்டிக்கான கதை, ரொம்ப பரிதாபமான கதை. அதை வந்து டீசென்டா முடிச்சுட்டான். சம்மானம் உடையவனாக, ஏன்னா மானங்கட்டு அலைஞ்சான். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அவமானத்திலேயே பெரிய அவமானம் என்னன்னா, அவனுடைய மனைவியே வேற ஒருத்தன் புடிங்கி விட்டாங்கிறது தான். இதை விட ஒரு பெரிய அவமானம் ஒரு மாணிக்கு இருக்கும். தன்மான உடையவன் சுக்ரீவன், தன்மான உடையவன் சுக்ரீவன் அவனை இன்சல்ட் பண்றதுலயே பெரிய இன்சல்ட் என்னவா இருக்க முடியும்? அவனை துரத்தினது கூட இல்லை, அவனை அடிச்சது கூட இல்லை, அவன் சொத்தை பிடிங்கிறது கூட இல்லை. எதையும் பொறுத்துக்கலாம். அந்த சுக்ரீவனுடைய மனைவியை பிடிங்கி வச்சுருக்கான் வாலி. இப்படி மானம் கட்டு அடர்ந்து அலைஞ்சானே இந்த வானரன். அடுத்த வேலை சோத்துக்கு லாட்டரி அடிச்சு எங்க திங்கிறதுன்னு தெரியாம, அடுத்த வேலையில எங்க வாசம்னு தெரியாம உலகம் முழுக்க சுத்தினான். யாராலையும் மதிக்கப்படாத சுத்தினான். அது மாதிரியான ஒரு காலகட்டத்துல இந்த பிரபு வந்தார். எப்படியோ இந்த ராமரோட சம்பந்தம் ஏற்பட்டது. இவனுக்கு எங்க இந்த ராமரோட சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு அவன்கிட்ட ஆகர்ஷணத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஹனுமான் அவனோட இருக்காரு, ஹனுமான் இருக்காரு கூட. ஹனுமார் இழுத்துட்டார் ராமரை. அப்படி ராமச்சந்திரனுக்கு நேரம் வந்து நிற்க ஹனுமான் ராமரையும் சுக்ரீவனையும் நட்பு ஏற்படுத்தி விட அது என்னாச்சுன்னா, கபிபதிகி சம்மானித்தகா கொடுத்து அவனுடைய அவமானம் நீங்கி அவனுக்கு தன்மானம் வந்து, நானும் ஒரு ஆள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி கிஷ்கிந்தாதிபதியாக ஆகி அவன் இழந்த மனைவி உமையையும் அடைஞ்சு க்ஷேமத்தை அடைஞ்சான். இதெல்லாம் என்னென்ன ராமபக்தியினுடைய மகிமை. மேல தொடர்ந்து சொல்ற, யாச்சந்தே நகி வேதனம் ஜலநிதோ கிருத்வாபி சேதும் பிரபோ. யார் யாரெல்லாம் சேது பந்தனம் பண்ணாலோ, சேது எப்பேற்பட்ட சேது, இவ்வளவு பெரிய சேத்து நிர்மாணம் பண்ணவா யாருமே ராமரிடத்துல சேத்து இவ்வளவு பெரிய சேத்து நிர்மாணம் பண்ணியிருக்கோம், கடல்ல அணை கட்டியிருக்கோம், இதுக்கு இவ்வளவு ரூபாகும் கேட்பாரு. இதையே ரொம்ப பெருசா சொல்றான். ராமேஸ்வரத்துல கடல் மேல ஒரு பாலத்தை வெள்ளக்காரன் போட்டான். அது பேர் என்ன, ஆம்பன் பாலமா? வெறும் பேர் ஆம்பன் பாலம் பேர் நினைக்கிறேன். அந்த பாலத்துக்கு ஆகாவோன்னு அந்த புகழம் வெள்ளக்காரங்க அப்படி கட்டியிருக்கான் அப்படின்னு புகழம். பல்லாயிரம் வருஷம் முன்னாடி ஒரு ஆளு இங்க பாரத தேசத்திலேருந்து லங்கா வரைக்கும், அதாவது திருப்புல்லானி சேதுக்கரைங்கிற இடத்துல இருந்து தலைமன்னார் வரைக்கும் இப்படி ஒரு அணைய அமைச்சார், கடல் மேல அமைச்சார். எவ்வளவு பிரமிப்பான காரியம் இல்லையா? ஏற்பட்ட அத்தியாச்சரியமான சேத்து நிர்மாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதுல என்ன ரகசியம் இருக்கா? ராமாயணத்துல வந்து சமுத்திரராஜன் சொல்றான் ராமரை பார்த்து, நீங்கள் எந்த கல்லை எடுத்து என் மேல போட்டாலும் தாங்குங்க. இன்னைக்கும் சேத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து எங்கேயாவது ஜலத்துல போடுங்க, மேலேயே நிற்கும். எப்படி அதெல்லாம் ராமாயணத்துல மாதிரி வருத, கல்லை எடுத்து ஜலத்து மேல போட்டு நிற்குமா? ராமருக்கு எதுவும் நடக்கும், ராமருக்காக எதுவும் நடக்கும். இவ்வளவு பெரிய சேத்து சாதாரணமா ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு இடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா, ஒரு தூண் இடிஞ்சு போயிடுத்துன்னா அதை திருப்பி அதை இது பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு நம்மகிட்ட பைசா கேட்பாளே. இவ்வளவு பெரிய சேத்து அமைச்ச இத்தனை வானராள் யாருமே ராமர்கிட்ட வந்து இதுக்காக எங்களுக்கு சேலரி கொடுப்போம்னு கேட்டது இல்லையா? ராமர்கிட்ட உள்ள பிரேமையினால ஏற்பட்ட சேத்து. யாருமே வானரால் தான் இல்ல, வானராள்ல இருந்து ஆரம்பிச்சு அணில் வரைக்கும், இந்த குட்டி அணில் இருக்கு, அணில் எதுக்கு ராமர்கிட்ட கைங்கரியம் பண்ணணும்? அணிலுக்கு ராமருக்கு என்ன சம்பந்தம்? அது மட்டும் இங்க ஓடிட்டு இருக்கும். இந்த ஓடுற அணிலுக்கு ராமரை பார்த்தோன்னே அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துதான்.
உடனே அது என்ன பண்ணித்தான், குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்க நீரடைக்க நுற்றே சலவிலா அனிலம் போலே. இந்த அணில் கதை இன்னைக்கு இந்தியா முழுக்க எங்க பார்த்தாலும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த அணில் கதை. எங்கேயோ பெங்கால்ல கிருத்திவாச ராமாயணத்துல இருக்கு, அஸ்ஸாமி ராமாயணத்துல இருக்கு, மாதவ கந்தனியோட அஸ்ஸாமி ராமாயணத்துல. இந்த ஆசிரியத்துக்கு ஹிமாச்சல இந்த அணில் கதை இருக்கு. இது முதல்ல சொன்னவர் யாரும் தொண்டரடி கொடி ஆழ்வார். தமிழ்நாட்டுக்கு தான் இந்த பெருமை சேரும். தமிழ்நாட்டுலதான் இந்த கதை முதல்ல இருந்திருக்கு. என்ன அங்கதானே நடந்தது இந்த கதை. குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி. சேது நடந்ததே தமிழகத்துல தானே. இந்த அணில் பார்த்துட்டே இருந்தது, இவெல்லாம் இன்னும் பண்றாளே, ராமரை பார்த்தாலும் அதிகமா இருக்கு இந்த அணில். ஏதோ ஒரு வாக்குக்கு அடங்காத ஒரு பிரேம ராமரை பார்த்தவொன்னே. நம்மளும் இந்த பிரபுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணலாம். உடனே அது என்ன பண்ணலாம்னு நினைச்சது, இத்தனை வானகால் வந்து கல்ல போடுறாளே, இதுக்கெல்லாம் மண் அடிக்கணும். அந்த கைங்கரியத்தை நம்ம எடுத்துப்போம். நேரம் போறது தன்னோட கையாலேயே ரெண்டு கையாலையும் மண்ணை அள்ளிண்டு அங்கேருந்து தத்தி போய், ஏன்னா அதுக்கு கையும் காலம் ஒன்றுதான். கையால மண்ணா அள்ளிட்டுதுன்னா அப்புறம் கால் கிடையாது, சிரமப்பட்டு போய் அப்படி தூக்கி போட்டுது மண்ணை, மறுபடியும் வந்தது மண்ணை அள்ளி போடுறது போகாது, மசமசன்னு போகல. உடனே என்ன பண்ணிட்டு நேர சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து மண்ணுல அப்படியும் இப்படி உருண்டு புரண்டு அதோட வால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரே மண்ணாகி கையிலையும் மண்ணை அள்ளிண்டு நேர போய் அந்த அணைக்கு மேல வந்து அப்படியே மண்ணை உதறி மறுபடியும் அங்கேருந்து வருது, ஸ்நானம் பண்றது, மண்ணுல புரண்டுறது, அங்கேருந்து மண்ணை உதறது, இப்படியே பண்றது. பல கோடி வானராள் சேத்து அமைக்கிறா. இத்தனை கோடி வானராளையும் தாண்டி அங்க உட்கார்ந்து இருக்கிற ராமருக்கு இந்த அணில் மேல அவரோட பார்வை போய் விழுதுதான். இந்த அணில கட்டாட்சிச்சார். இந்த அணில் பார் நம்மளுக்குன்னு எதை செய்யறது. அந்த அணில் உள்பட எல்லாம் அவரோட விசாலமான ஹிருதயத்துல அடக்கம். அணிலுக்கு என்ன யோகியதை இருக்கு, இது போய் மதிச்சு அப்படின்னு சாதாரண மனுஷனா இருந்தா கேட்டுருவான். அவர் சுபாவம் வேற, தெய்வ சுபாவம். அணில மதிச்சு லக்ஷ்மணா அந்த அணிலை கொண்டு வாங்க. ரெண்டு பக்கமும் பார்க்கணும். மலையான வாங்குறாள் ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளே, இதுல நம்ம என்ன நடுவுல குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்குன்னு அந்த அணிலும் நினைச்சுக்கல. நாம் செய்ய வேண்டிய கைங்கரியத்தை செய்தாகணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த அணில் பாகவதம் நினைக்கிறார். ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் என்ன பெருசா பண்ண போறான், சும்மா தூண்ட மண்ணை கொண்டு வந்து உதிர்ப்பான். ஹனுமார் பண்ற கைங்கரியம் தான் கைங்கரியம் அப்படின்னு ராமர் நினைக்கல. அந்த ஹனுமார் கிட்டக்க எந்த ஒரு பிரேம நிறைஞ்ச கடாட்சத்தை வைக்கிறாரோ அதே கடாட்சத்தை அணில் மேல போடுறோம். அதுக்காகதான் ராம கைங்கரியங்கிறது ரொம்ப சத்தியம். எல்லாரும் அதுல கலந்து. இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரம் இந்த ராமன் மாமா சொன்னார் நேத்திக்கு, இங்க ராம ஜென்மபூமிக்காக ஏதோ அதுல எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு இது மாதிரி நடந்தது, வைதிகாலாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னார். என் மனசுல தோணித்து, ராம ஜென்மபூமி கோவில் கட்டணும் அப்படின்னா எத்தனையோ கோடீஸ்வரர்கள் காத்துட்டு இருக்காங்க. நினைச்சா ஒரு ஆள் 2 ஆளே சேர்ந்து கட்டிடுவாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஆசிரியர் ஹிமாச்சலம் உள்ள இந்த பாரத நாடு முழுக்க அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிறது ராமபக்தாவுடைய ஆசை. ஆசிரியர் ஹிமாச்சலம் பாரத நாடே எல்லாருமே ராமபக்தாள் தானே. அதனால தானே நம்ம மகா சங்கல்பத்துல எங்க சங்கல்பம் பண்ணிட்டாலும் ஸ்ரீராமன் கஷேத்திரேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இந்த நாடே ராமபக்தாளுடைய நாடு.
ராமர் தான் இந்த நாட்டையே உருவாக்கினவர், இணைட் பண்ணவர். இந்த நாட்டை இணைட் பண்ணிட்டு இருக்கிறவர், இணைட் பண்ண போறவர், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப நம்ம எல்லாரும் கூடணுங்கிறது வால்மீகியே காட்டிட்டார். ராம பட்டாபிஷேகம் பொழுது ஆசையத்துக்கு இமாச்சலம் இருக்கக்கூடிய அத்தான இடத்துல இருந்தும் சர்வ மாநிலங்கள்ல இருந்தும் தீர்த்தம் போய் சேர்ந்தது. அத்தா தீர்த்தங்களை கொண்டு வராது இல்லையா? ஏன் தீர்த்தம் முக்கியம். அது இந்த நாட்டுக்கு தீர்த்தம் 500 நதிகள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு போனாங்கிற, 4 சமுத்திரங்கள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு போனாங்கிற. இதெல்லாம் என்ன? நேஷனல் இன்டிகிரேஷன். மொத்த தேசத்தையும் ஒன்றுபடுத்துவது, இந்தியாங்கிற இந்த நாட்டை ஒன்றுபடுத்துவதே ராமபக்தி தான் என்னும் பொழுது இந்த ஒரு பிரஜை, இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம எல்லாரும் ஹிருதயத்திலையும். ஜென்மபூமியில கோவில் வர போறது, நம்ம ராமருக்கு கோவில் வர, அது போய் பாருங்க தெரியும். அயோத்தியால அந்தந்த கல்லுல எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்குங்கிறத எழுதியிருப்பாங்க. இந்த கல்லெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து வந்த, தமிழ்நாட்டு ராமபக்தாலாம் கொண்டு வந்த கல்லு, இதெல்லாம் ஆந்திர தேசத்து ராமபக்தா கொண்டு வந்த கல்லு. இந்த கல்லா ஸ்ரீலங்கால இருந்து வந்த கல்லு, இதெல்லாம் தாய்லாந்துல இருந்து வந்த கல்லு. அப்படின்னு இங்கதான் ராமர் இல்லை, அப்படி வந்து குவிஞ்சிருக்கு அயோத்தியாவில். அவசியம் போகணும் நம்மளாம் ஜென்மபூமிக்கு. ஏன்னா ராமரே பெருமையா சொல்லிட்ட இடம், ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காதபி கரியசி. எனக்கு எங்க அம்மாவும் என்னுடைய ஜென்மபூமியும் சொர்க்கத்தை காட்டிலும் சிரேஷ்டமானதுன்னு சொல்லிட்டார் இல்லையா ராமர். அப்படி எல்லாரும் கலந்துட்டு கொண்டாட வேண்டிய திருவிழா ராம காரியம், ராம கைங்கரியம் அப்படின்னாலே எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. அந்த ரீதியில சொன்னேன், ஒரு அணில் செய்யக்கூடிய சேவை. சலமில்லாத அணிலம் போலேகே. சலம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. சலனம் இல்லாத அணில் அப்படின்னு ஒரு அர்த்தம். என்னதுக்கு இதை செய்யணும், இதை செய்ய வேண்டாமே, அதான் அவள்லாம் செய்யறாளே அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபியூஷன் கிடையாது. இன்னொன்று சலம், சலம்னா கபட்டம், கபட்டம் இல்லாத அணில். எதையும் எதிர்பாராத பக்தி செய்கிற அணில், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அணில். இந்த காரணங்களால சலம் இல்லாத அணிலம் போலே அப்படிங்கிற ஒரு அழகான பாசுரம் அமைகிறது. அது மாதிரியா நாம் பக்தி செய்ய மாட்டோமாங்கிற ஏக்கம் தொண்டனைக்குடியாழ்வார் பாசுரத்துல. அணிலேருந்து ஆரம்பிச்சு வாழநாள் வரைக்கும் யாருமே ராமரிடத்துல போய் வேத்தனம் வேணும், நான் இவ்வளவு பண்ணேன் எனக்கு ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்கலையாம். இதெல்லாம் சீதாபதே உன்னுடைய பக்தியினுடைய மகிமை அப்படின்னு ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்துல சொல்ற.